Hello everyone. So today we are going to see the topic TNPSC 2023 previous year questions. Okay. So let me see the questions. Group 1 Mains 2023 question. Okay. So first question we are going to say is, so actually this is the first question. The question is, what is the procedure for enactment of president rule in India and what are the legislative, executive and financial impacts? So actually நம்ம வந்து president rule அப்படினு வந்தா என்ன, அது போடுறதுக்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து என்ன? ஆக்சுவலாக திஸ் இஸ் 2023 மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ லைக் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரசிடென்ட் ரூல்னா என்ன அப்படின்னு கேட்டு, ஸோ லைக் ஜஸ்ட் பை த இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது வந்து வி ஸ்டார்ட் வித் வாட் இஸ் பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு எழுதிட்டு தென் ஸோ என்னென்ன பர்பஸ் என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறதுனால பிரசிடென்ட் ரூல் போடுறாங்க. ஆக்சுவலி திஸ் பிரசிடென்ட் ரூல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டேட் எமர்ஜென்சி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து இது ஸ்டேட் எமர்ஜென்சி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நம்ம எலாபரேட்டாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? பட் கொஸ்டினில் என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் வாட் இஸ் பிரசிடென்ட் ரூல் அண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்ன. ஸோ ஒரு பிரசிடென்ட் ரூலை ப்ரொமல்கேட் பண்ணுறாங்க பிரகடனப்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்தால் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் அந்த பிரசிடென்ட் ரூல் போடுறதுனால லெஜிஸ்லேட்டிவ் வைஸ், எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியல் வைஸ் என்னென்ன மாதிரியான இம்பாக்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் வந்து ஃபேஸ் பண்ணுது. ஏன்னா ஜென்ரலாக பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. ஆக்சுவலி இட் செல்ஃப் கால்ட் அஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்தால் போடுறாங்க. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு என்னென்ன மாதிரியான லெஜிஸ்லேட்டிவ் இம்பாக்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இம்பாக்ட் அண்ட் ஃபினான்ஷியலி என்னென்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் இன்ட்ரோ பார்ட். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் வாட் இஸ் பிரசிடென்ட் ரூல். ஸோ பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது மெயினாக இது போடுறதுக்கான ரீசன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்தால், ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி அப்படிங்கிறது வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஆக்சுவலாக தெர் ஆர் சம் ரீசன்ஸ் அப்படிங்கிறது வந்து டு ப்ரொமல்கேட் த பிரசிடென்ட் ரூல். ஓகே. ஸோ ஆக்சுவலாக பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து போகிறதுக்கு தெர் ஆர் டூ ரீசன், மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். ஸோ ஒன் இஸ் ஆர்டிகல் 365 ஃபெயிலியர்னாலேயோ இல்லை ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது வந்து ஃபெயிலியர்னாலே தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து போடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக ஆர்டிகல் 356 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ லெட்ஸ் சே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. எதுலேருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? வித் ரெஸ்பெக்ட் டு வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்டு ரிபெலியன் and even internal disturbance. Like இந்த மாதிரி ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அருணாச்சல் பிரதேஷ் எடுத்துக்கலாம் ஆர் லைக் ஜம்மு காஷ்மீர் ஆர் இந்த குஜராத். ஸோ லைக் இந்த மாதிரியான ரீஜன்ஸ் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு வார் வருது. ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பாகிஸ்தான் ஆர் இட் பிகாஸ் ஆஃப் த சைனா. ஸோ லைக் ஏதோ ஒரு வார் ப்ரொமல்கேட் பண்ணுறாங்கன்னா லைக் வார் வந்தால் கம்ப்ளீட்டாக நேஷனல் எமர்ஜென்சி தான் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆக்சுவலாக நேஷனல் எமர்ஜென்சி இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் அ நேஷனுக்கு மட்டும் கிடையாது, இட் கேன் பி ஃபார் ஸ்டேட் ஆல்சோ. ஓகேவா? நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட் நேஷனுக்கு தான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஸோ நேஷனுக்கும் போடலாம், கம்ப்ளீட் இந்தியாவுக்குமே நேஷனல் எமர்ஜென்சி போடலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும் கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்தால் நேஷனல் எமர்ஜென்சி போட முடியும். ஆனால் ஸ்டேட் எமர்ஜென்சி எதுக்கு போடுவாங்க அப்படின்னு வந்தால், ஏன்னா பிரசிடென்ட் ரூல் இஸ் ஆல்சோ கால்ட் அ ஸ்டேட் எமர்ஜென்சி. மோஸ்ட்லி இது வந்து எங்கே தான் போடுவாங்கன்னா ஸ்டேட்டுக்கு போடுவாங்க. என்ன ரீசன்னால போடுவாங்கன்னா, இப்போ லெட்ஸே ஒரு இடத்துல வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ லைக் ஜம்மு ரீஜன்ஸ் அப்படிங்கிறதுல பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு நடுவில் வார் நடந்துட்டு இருக்கு. இல்லை அருணாச்சல பிரதேஷ் சைடோ இல்லை சிக்கிம் சைடோ சைனாக்கும் இந்தியாவுக்கு நடுவில் வார் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன்லையோ இல்லை ஈவன் இந்த கம்ப்ளீட் ஸ்டேட்லேயே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் ஸ்டேட் எமர்ஜென்சி போடலாம். இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் வாராக இருக்கலாம் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், எக்ஸ்டர்னலி சம் அக்ரெசிவ் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சம் டெரரிசம் ஃபேக்டர். ஆக்சுவலாக நம்ம மேலே அட்டாக் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ கண்ட்ரி கிடையாது, இட்ஸ் அ டெரரிஸ்ட். ஓகேவா? ஆக்சுவலாக டெரரிஸ்ட் எல்லாமே நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்தால் ஒரு ஃபினான்ஷியல் கெயினுக்காகவோ ஆர் சம் அதர் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காகவோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் அக்ரெஷன், தாக்குதல் அப்படிங்கிறது வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதை தான் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். இப்போ திடீர்னு வந்து ISIS தீவிரவாதிகளோ லைக் லஷ்கர் தீவிரவாதிகளோ லைக் இந்தியா மேலே தாக்குதல் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக தாக்குதல் பண்ணுறாங்கன்னா அப்பயும் நம்ம எதை டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு வந்தால் திஸ் பிரசிடென்ட் ரூல் ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆர்ம்டு ரிபெலியன். ஆர்ம்டு ரிபெலியன் அப்படின்னு வந்தால் ஆயுதம் ஏந்திய போராட்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு இப்போ லெட்ஸ் சே ஜம்மு காஷ்மீரில் வந்து ஸோ அங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு மக்களே அந்த கண்ட்ரியோட ஸ்டேட்டுக்கு ஐ மீன் நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான்னு வச்சுக்கலாம், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஆயுதம் ஏந்தி போராடுறாங்க. ஸோ என்ன ரீசனுக்காக போடலாம்? இட் கேன் பி எனக்கு ஒரு தனி ஸ்டேட்டு பிரித்து கொடுங்க. இப்போ லெட்ஸே நாகாலாந்துலாம் அப்படி தான் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ எங்களை கம்ப்ளீட்டாக செப்பரேட் கண்ட்ரியாக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுங்க, நாங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்க விரும்பலை. அதேமாதிரியே ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறதும் எங்களை லைக் பாகிஸ்தான் கூடயோ லைக் எங்களை இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சில ரீசனுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஆயுதம் ஏந்தி போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ லைக் இந்தியா கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அப்படிங்கிறது மேலே ஒரு சில குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் நடத்துறது. ஸோ லைக் இது வந்து உள்நாட்டு
உள்நாட்டு கலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உள்நாட்டு கலவரங்கள் அப்படிங்கிறதுலே ஆயுதம் ஏந்தி மக்கள் வந்து போராடுறாங்க. அமைதியான முறையில் போராடுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால் அதுவும் மக்கள் தான் போராடுறாங்க, ஆனால் ஒரு அமைதியான முறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அரசை எதிர்த்து வந்து போராடுறாங்க. ஸோ அதுதான் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். அதே ஆர்ம்டு ரிபெலியன்னா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் போராடுறாங்க, ஆனால் ஆயுதம் ஏந்தி போராடுறாங்க. ஸோ அந்த ஆயுதம் வந்து இட் கேன் பி வெடிகுண்டாக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி ஆஃப் எனிதிங் எல்ஸ். ஸோ லைக் இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால என்ன போடுவாங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்தால் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்தால் டிசால்வ் ஆகிடும். ஸோ அது கம்ப்ளீட்டாக யாரோட கண்ட்ரோல் கீழே வந்துடும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது கீழே வந்துடும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் ஒன் மோர் ரீசன் என்ன அப்படின்னு வந்தால் இந்த ஃபெயிலியர் ஆஃப் ஆர்டிகல் 365. ஸோ ஆக்சுவலாக 365 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சில டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து டு த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதை கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள். ஸோ லைக் இந்தந்த விஷயங்கள் லைக் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சினேஷன். ஓகேவா, கோவிட் அப்படிங்கிறது வந்தப்போ கோவிட் வேக்சினேஷன் அப்படிங்கிறது வந்து போட சொல்லி கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கோவிட் வேக்சினேஷன் எல்லா ஸ்டேட்லையும் கம்பல்சரின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் மட்டும் இப்போ லெட்ஸ் சே சம் ஆஃப் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து இல்லை எங்களால் போட முடியாது, ஸோ இது போட்டால் எங்கள் உயிர் போயிடும், அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு வந்தால் இந்த இடத்துலையும் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ண முடியும். ஆனால் இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா, ஸோ ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு. லெட்ஸ் சே இஃப் இட் இஸ் against of Indian sovereignty or Indian security or something friendly relation or like public order, லைக் இதுக்கு ரிலேட்டடாக மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்டால் டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து கொடுக்க முடியும். இப்போ கோவிட்ல வேக்சினேஷன் கம்பல்சரி அப்படின்னு வந்தால் அது மக்களோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். தமிழ்நாட்டில் இருக்க பர்சன் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது கிடையாது. கேரளா போகிறோம், மகாராஷ்டிரா போகிறோம், ஜம்மு போகிறோம், அங்கெல்லாம் போய் கோவிட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா என்ன பண்ணுறது? ஸோ அப்போ அது வந்து இது பீப்புளோட லைஃப் மேட்டர். ஸோ அல்டிமேட்லி கண்ட்ரியோட செக்யூரிட்டி மேட்டர். பீப்புளோட லைஃப் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அல்டிமேட்லி கண்ட்ரியோட செக்யூரிட்டி மேட்டர். ஸோ அப்போ அந்த கண்ட்ரியோட செக்யூரிட்டி ரிலேட்டடாக கவர்மெண்ட்லேருந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அதை கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே சாவர்னிட்டி அப்படின்னு வந்தால் இந்திய நாட்டின் இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இறையாண்மை அப்படிங்கிறது வந்து லைக் we can make அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் டிசிஷன். அதாவது எக்ஸ்டர்னலி இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டர்னலி சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். வெளியிலேருந்து யார் சொல்கிறதையும் நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. லெட்ஸ் சே யுனைடெட் நேஷனாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆர் இட் கேன் பி சம் அதர் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அண்ட் இன்டர்னலி அதாவது இந்தியாவுக்குள்ளே நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபைனல் அண்ட் பைண்டிங். அதை யாரும் எதிர்த்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு வந்தால் கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ இது ரிலேட்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவோட சுப்ரிமிட்டி அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கான ஒரு சில டைரக்ஷன். ஆனால் அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ண முடியும்? பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ண முடியும், ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ண முடியும், ஆர் சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் அண்ட் பப்ளிக் ஆர்டர். ஸோ ஒரு இடத்துல இப்போ லெட்ஸ் சே அந்த ஸ்டேட்ஸ் லைக் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஸோ அங்கெல்லாம் வந்து மாவோயிசம் அப்படிங்கிற பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லைக் அந்த மாவோயிஸ்ட் தாக்குதல் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களோட அந்த சோஷியல் ஆர்டர் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. அதாவது பப்ளிக் ஆர்டர் வந்து அஃபெக்ட் ஆகுது. பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் எல்லாரும் அவங்கவுங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பகுதியில் மட்டும் மாவோயிஸ்ட் தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறது, ஆர் லைக் அவங்களால வேலை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஸோ இது அல்டிமேட்டாக எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த பீப்புளோட ஆர்டரை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஐ மீன் அவங்களோட ஒர்க் நேச்சர் அப்படிங்கிறது வந்து அஃபெக்ட் பண்ணுது, ஒர்க்கை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது அல்டிமேட்டாக கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது ஆகிடும். ஸோ அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம்னா அந்த மாவோயிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத கையில் எடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணிட்டு தன்னோட கண்ட்ரோல் கீழே தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே அதை கொண்டு வந்து மாவோயிசத்தை ஒழிக்க ட்ரை பண்ணுறது. ஸோ லைக் இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் லைக் பிரசிடென்ட் ரூல் போடுவாங்க. ஆக்சுவலாக திஸ் இஸ் த 2 important reason. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் when the failure of article 356 and the failure of article 365. ஸோ இதில் வந்து if there is any war condition or external aggression or armed rebellion, even internal disturbance, லைக் இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால என்ன பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து பிரசிடென்ட் ரூல் டிக்ளேர் பண்ணலாம். ஆர் சம்டைம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனை ஸ்டேட் ஃபாலோ பண்ணலை அப்படின்ற பட்சத்துலையும் ஸோ அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தா if it is something related to, it's not all direction கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னது ஸ்டேட் கேட்கல அப்படின்னு வந்தாலே கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து லைக்
பிரசிடென்ட் ரூல் போட்டணும், கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ கான்ஸ்டிடியூஷனலி மென்ஷன் பண்ண ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நான் சொன்ன மாதிரி சாமானிட்டி, செக்யூரிட்டி, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன், பப்ளிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபிக்ஸ்டு கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கண்டிஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சில டைரக்ஷன் கொடுக்குறாங்க, அதை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலை, இதனால் மக்களோட உயிரோ வாழ்வாதாரமோ பாதிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டாக எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக திஸ் இஸ் வேர் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து இஸ் டிக்ளேர். ஸோ இட் ஆல்சோ கால்ட் அஸ் ஆக்சுவலாக ஸ்டேட் எமர்ஜென்சின்னு இதை ஏன் சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டாக எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறதுனால. ஏன்னா ஒன்ஸ் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாலே என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணிடுவாங்க. இப்போ கேரளாக்கு அகைன்ஸ்டாக பண்ணுறாங்கன்னா கேரளாவோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன ஆகிடும்னா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடும். தமிழ்நாடுக்கு அகைன்ஸ்டாக பாஸ் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடோட கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடும். அப்போ அசம்பிளி என்ன ஆகும், ஆக்சுவலாக அசம்பிளி வந்து இட் மே டிசால்வ் ஆர் மே நாட் அப்படிங்கிறது டிசால்வ். ஆக்சுவலாக அது வந்து அவங்களோட விஷ் தான். ஓகேவா, வேணும்னா அவங்க கம்ப்ளீட்டாக இருக்க, அதாவது இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற பேரவை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவோட பதவி எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்னா கம்ப்ளீட்டாக பதவி பறிக்கவும் முடியும், டிசால்வ் பண்ண முடியும், இல்லை கொஞ்ச நாளைக்கு வந்து சஸ்பென்ஷன் அப்படிங்கிறதுலையும் வச்சிருக்க முடியும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் இம்பாக்ட் ஆஃப் எஸ்பெஷலி இந்த லெஜிஸ்லேட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட் ரூல் அண்ட் திஸ் இஸ் அ மெயின் இம்பாக்ட் ஆஃப் அப்படிங்கிறது பிரசிடென்ட் ரூல். அப்போ யார் தான் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை பார்த்துப்பா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிங்கிறது வந்து அது யார் பார்த்துப்பா அப்படின்னு வந்தால் கவர்னர் தான். பட் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி, இட் கேன் பி கவர்னர் ஆர் இட் கேன் பி சம் அதர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை கூட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பார்த்துக்க சொல்லலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை பார்த்துக்கிறது அந்த எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல் கீழே அந்த பர்டிகுலர் ஸ்டேட் வந்துரும்னா கவர்னரோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது கீழே வந்துடும். ஆக்சுவலி திஸ் இஸ் அ மெயின் அண்ட் டைரக்ட் இம்பாக்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட். ஓகேவா, and this is something about the introduction. So அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, once president rule போட்டாலே அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டாலே ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன ஆயிடுது கண்டிப்பாக டிசால்வ் ஆகிடும். அங்கே இருக்கக்கூடிய சிஎம் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸோட பதவி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பறி போயிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு வந்தால் கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனலி அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது தான் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்களா. எஸ், இந்த கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கறத பிரீச் பண்ணும்போது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்களா. ஸோ தட்ஸ் வை திஸ் எமர்ஜென்சி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி கொஸ்டின் வந்து கேட்கலாம், why it is called as a state emergency, why it is called as a constitutional emergency, லைக் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்கலாம். அண்ட் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த டேர்ம் லைக் பிரசிடென்ட் ரூலுங்கிற டேர்மாக இருக்கட்டும் ஆர் ஸ்டேட் எமர்ஜென்சிங்கிற டேர்மாக இருக்கட்டும் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிற டேர்மாக இருக்கட்டும், இந்த டேர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏதாவது கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நோவேர் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா, ஸோ ஆக்சுவலி ஆர்டிகல் 356ல இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த டேர்ம் பிரசிடென்ட் ரூல், ஸ்டேட் எமர்ஜென்சி, கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி இதெல்லாம் நம்மளா வச்சுக்கிட்ட பேர் தான். கான்ஸ்டிடியூஷனில் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த ஒரு நேம் அப்படிங்கிறதும் வைக்கவே கிடையாது. ஸோ நம்மளாம் வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுக்கிட்ட நேம் தான். ஸோ மேபி கொஸ்டின் வந்து இட் கேன் பி இந்த குரூப் ஒன் ப்ரிலிம்ஸில் கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ லைக் இந்த டேர்ம்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ நோ, இட்ஸ் நோவேர் மென்ஷன். ஓகேவா, ஈவன் நேஷனல் எமர்ஜென்சிங்கிற பேருமே இட்ஸ் நாட் மென்ஷன். ஆர்டிகல் 352ல நேஷனல் எமர்ஜென்சி பற்றி நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த டேர்ம் நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிற வார்த்தை கான்ஸ்டிடியூஷனில் இருக்கா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒன்லி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. மற்றபடி நேஷனல் எமர்ஜென்சிங்கிற வார்த்தை உள்ள ஸ்டேட் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி இந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளுமே வந்து எதில் மென்ஷன் பண்ணல அப்படின்னு வந்தால் கான்ஸ்டிடியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் த இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா, ஸோ என்ன பர்பஸ்க்காக இது போடுறாங்க, ஸோ அது போடுறதுனால என்னென்ன மாதிரியான இம்பாக்ட் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் அ ப்ரொசீஜர் ஃபார் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது இன் இந்தியா. ஸோ ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு வந்தால் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதுல பிரசிடென்ட் ரூல் போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, ஸோ தட் இஸ் வென் அப்படிங்கிற கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஸோ எப்போ பிரசிடென்ட் ரூல் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் அ ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து ஃபார் எனாக்ட்மெண்ட் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்தால் பேஸ்ட் அப்பான் கவர்னரோட ரிப்போர்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. ஓகேவா, ஸோ ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி டைரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது எப்போ தான் தெரியும், ஸோ இங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க ரிப்போர்ட் கொடுத்தா தான் தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இஸ் கிவன் பை கவர்னர். ஆக்சுவலாக இட்ஸ் நாட் ஒன்லி கவர்னர், அவர் கொடுத்தா மட்டும்தான் பிரசிடென்ட் ரூல் போடணும், அவர் கொடுக்கலன்னா பிரசிடென்ட் ரூல் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கண்டிஷனுமே கான்ஸ்டிடியூஷனில் கிடையாது. ஸோ கவர்னரோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம் ஆர் இட் கேன் பி எனி அதர் ரிப்போர்ட் ஆர் இட் கேன் பி எனி அதர் ரிப்போர்ட். ஓகேவா, ஸோ லைக் கவர்னர் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி எனி அதர் பர்சன், எனி அதர் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணியோ இல்லை ஈவன் வித்தவுட் எனி ரிப்போர்ட் ஆர் ஈவன் வித்தவுட் எனி ரிப்போர்ட்
எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே இல்லாமல் கூட என்ன பண்ண முடியும்னா லைக் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ ஃபார் கிளாரிஃபிகேஷனுக்காக பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் யார் தான் ரிப்போர்ட் கொடுப்பானா கவர்னர் தான் ரிப்போர்ட் போடுவார். ஸோ இப்போ கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஆர் லைக் ஸ்டேட்டில் வந்து லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது சரியில்லை, நிறையா கலவரம் அடிக்குது, மக்களோட உயிர் வந்து பறிப்போகுது, ஸோ இங்கே ஆர்டர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளிக் ஆர்டர் சோஷியல் ஆர்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்லேருந்து ரிப்போர்ட் வந்து டு த பிரசிடென்ட் அப்படிங்கிறதுக்கு போகுது. ஸோ இங்கே பிரசிடென்ட் அப்படிங்கிறது யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். பிகாஸ் இங்கே பிரசிடென்ட்டுக்கு த ரியல் டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. த ரியல் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான், ஐ மீன் அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் பிரசிடென்ட் வந்து எதை டிக்ளேர் பண்ணுவார், எஸ்பெஷலி இந்த ப்ரொமல்கேஷன் பிரகடனப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எதை வந்து ப்ரொமல்கேட் பண்ணுவார் அப்படின்னா தான் திஸ் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத ப்ரொமல்கேட் பண்ணுவார். ஸோ அவர் ப்ரொமல்கேட் பண்ண உடனே பிரசிடென்ட் ரூல் வந்துருமா அப்படின்னு கேட்டால் நோ. ஆக்சுவலி அவர் ப்ரொமல்கேட் பண்ண உடனே பிரசிடென்ட் ரூல் வராது. தெர் ஆர் சம் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? இதுதான் இனிஷியேஷன் ஸ்டெப். அந்த ப்ரொசீஜரோட இனிஷியேஷன் ஸ்டெப் என்னன்னா கவர்னரோட ரிப்போர்ட் வந்து பிரசிடென்ட் கிட்ட போது, பிரைம் மினிஸ்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணுறாரு, பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் வந்து ப்ரொமல்கேட் பண்ண உடனே, அதாவது பிரகடனப்படுத்தின உடனே வந்து என்ன ஆகாதுன்னா பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது ஃபோர்ஸுக்கு வராது. ஸோ லேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்டில் தெர் ஆர் சம் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவலாக என்ன ப்ரொசீஜர்னா okay, so actually there is a first procedure, Lok Sabha or Rajya Sabha. They are sitting separately, pass simple majority within 2 months. So like then only it came to force. And it should be within the session. Okay. ஸோ இப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டாருன்னா ப்ரொமல்கேட் பண்ணிட்டாரு. ப்ரொமல்கேட் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னு இருந்தால் லோக்சபா ராஜ்யசபா அப்படிங்கிறதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பாஸ் ஆகும். ஆக்சுவலாக எங்கள் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹவுஸ் கண்டிப்பாக லோக்சபாவை தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி லோக்சபா ராஜ்யசபா. செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது இஸ் ஆல்சோ இட் கேன் பி லோக்சபா ராஜ்யசபா. ஸோ இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 ஹவுசஸ் அப்படிங்கிறதும் செப்பரேட்டாக உட்காந்து இவங்க தனியாக ஒரு பில்லாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை பாஸ் பண்ணுவாங்க. அதாவது பிரசிடென்ட் ப்ரொமல்கேட் பண்ண அந்த பிரசிடென்ட் ரூல் இந்த காரணத்துக்காக தான் ப்ரொமல்கேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ஒரு பில்லா, அதாவது ஒரு மசோதாவா கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லோக்சபால பாஸ் பண்ணுவாங்க. இட் கேன் பி இந்த ராஜ்யசபா. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இட் கேன் பி எனி ஹவுஸ் அப்படிங்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறதுல லெட்ஸே நான் லோக்சபான்னு எடுத்திருக்கேன். ஸோ லோக்சபால பாஸ் பண்ணுறாங்க. ஸோ லோக்சபால 3 ரீடிங்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த பில் வந்து என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. செகண்ட் ரீடிங்கில் தான் அதை பற்றின டீட்டெயில்டு டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஆக்சுவலாக அதுலேயே 2 டிஃப்ரெண்ட் ஃபர்தர் ஸ்டேஜஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பில் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நவ் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரீடிங் அப்படிங்கிறதுல அதை பற்றின ஒரு சம் டீட்டெயில்டு டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். அண்ட் ஃபைனலி இந்த தேர்ட் ரீடிங்கில் தான் மெஜாரிட்டி பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத ஃபோர்ஸுக்கு கொண்டு வரதுக்கு, ஏன்னா ஆல்ரெடி பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டாருன்னா பிரகடனப்படுத்திட்டார், ப்ரொமல்கேட் பண்ணிட்டார். ஸோ இப்போ அதை ஃபோர்ஸுக்கு கொண்டு வரணும், மக்கள் மத்தியில் அதை அமுல்படுத்தணும். அமுல்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த பில் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ராஜ்யசபாவுக்கு பாஸ் ஆகும். ராஜ்யசபாவில் மறுபடியும் 3 ரீடிங்ஸ் நடக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரீடிங்ஸ் நடக்கும். ஸோ 3 ரீடிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வாட் இஸ் அ மெஜாரிட்டி ஃபார் ப்ரொமல்கேட்டிங் ஆர் லைக் இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத ஃபோர்ஸு கொண்டு வரதுக்கு என்ன மெஜாரிட்டினா இட் ஜஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி தான், நோ நீட் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ லைக் ஒன்லி ஃபார் நேஷனல் எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் என்ன வரும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வரும். ஸோ ஃபார் போத் பிரசிடென்ட் ரூல் அண்ட் ஆல்சோ ஃபார் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது ரெண்டுக்குமே வந்து என்ன தான் வரும் அப்படின்னு வந்தால் சிம்பிள் மெஜாரிட்டி வரும். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, போத் லோக்சபா ராஜ்யசபா 3 ரீடிங்ஸ் அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக, அதாவது சிட்டிங் செப்பரேட்லி தனித்தனியாக என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணும். அதுவும் எத்தனை மாதத்துக்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்தால் வித்தின் 2 months அப்படிங்கிறதுக்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் வந்து 2 மாதத்தில் கம்ப்ளீட்டாக இருக்கணும். சப்போஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்னா ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக அந்த பில் வந்து லேப்ஸ் ஆகும். ஸோ 2 மாதத்துக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அந்த பில்லை இட்ஸ் ஈக்குவல் டு கிழிச்சு போட்ட மாதிரி தான் மீனிங். கம்ப்ளீட்டாக அது லேப்ஸ் ஆகிடும். மறுபடியும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் ரீஇனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தின் 2 monthsக்குள்ளே என்ன பண்ணிடணும்னா அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். அதுவும் இட் ஷுட் பி வித்தின் த செஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருக்கணும். ஏன்னா எப்பயுமே அந்த பில் பாஸ் பண்ணுறது எங்கே இனிஷியேட் பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு செஷன் நடக்கணும். ஓகேவா?
கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடக்கணும். இட் கேன் பி பட்ஜெட் செஷனாக இருக்கலாம், இல்லை மான்சூன் செஷனாக இருக்கலாம், ஒரு வின்டர் செஷன் இருக்கலாம். ஸோ லைக் இந்த மாதிரி ஏதோ ஒரு செஷனில் தான் ஒரு மசோதா அப்படிங்கிறத பாஸ் பண்ணுவாங்க. ஸோ செஷன் பார்த்தீங்க அப்படின்னு வந்தால் ஆஃப்டர்நூன் டைம் அரௌண்ட் வந்து 2 to 5 o'clock அப்படிங்கிறது அஜெண்டா டைம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஸ்பீக்கர் தான் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க, ஆர் லைக் ராஜ்யசபானா சேர்மன் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த அஜெண்டா டைமில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் லைக் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 to 5 ஃபார் ராஜ்யசபா அண்ட் 2 to 6 ஃபார் அப்படிங்கிறது வந்து லோக்சபா. ஸோ இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பில்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, சம் மோஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லைக் கவர்மெண்ட்டோட பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க்கே என்ன, பில் பாஸ் பண்ணுறது தான், மோஷன் பாஸ் பண்ணுறது தான். மோஷன்னா இட்ஸ் நத்திங் பட் நோ கான்ஃபரன்ஸ் மோஷன், அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கை தீர்மானம், கண்டன தீர்மானம். ஸோ இந்த மாதிரி நிறைய தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றுவாங்க. ஸோ ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ லைக் நான் அந்தளவு டெப்த்தாக வேண்டாம். ஸோ லைக் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோட பிஸ்னஸ். அது மோஸ்ட்லி செஷன் டைம் அப்படிங்கிறதுல தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மான்சூன் செஷனில் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாகவே மான்சூன் செஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, இப்போ ஜூன் ஜூலை அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜூலையில் வந்து மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, மான்சூன் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஜூலையில் ஸ்டார்ட் ஆகி ஜூலை ஆகஸ்ட் அப்படிங்கிறது அரௌண்ட் செப்டம்பர் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு வந்தால் திஸ் மான்சூன் செஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். இப்போ லெட்ஸ் சே மான்சூன் செஷன் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மான்சூன் செஷன் நடந்து இப்போ அரௌண்ட் வந்து ஒரு செப்டம்பர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இல்லை ஆகஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆகஸ்ட்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரசிடென்ட் ரூலுக்கான இந்த பில்லை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த செஷன் கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு இன்னும் எத்தனை மாதம் தான் இருக்குது? ஆல்ரெடி ஜூலையில் வந்து இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஆகஸ்ட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் முடிய போது, செப்டம்பர் மிடில் முடிஞ்சிடும். அதாவது இந்த செஷன் முடிய இன்னொரு 15 நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 15 நாளில் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்தால் இந்த பில் ப்ராசஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்க டைம் வந்து 2 months கொடுத்துருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இன்னொரு விஷயமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்தால் இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் த செஷனுக்குள்ளே முடிச்சிருக்கணும். அப்படி வித்தின் த செஷனுக்குள்ளே முடிக்க முடியலன்னா மறுபடியும் அந்த பில் என்ன ஆகிடும், லேப்ஸ் ஆகிடும். மறுபடியும் புதுசாக தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் ஒவ்வொரு பர்சனாக அப்ரூவல் வாங்கி இனிஷியேட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலி இட் இஸ் 2 months சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சப்போஸ் செஷன் முடிய இன்னொரு 15 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 15 days என்ன பண்ணியிருக்கோம்னா கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து முடிச்சிருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் thing. It should be completed within the session குள்ள வந்து முடிஞ்சிருக்கணும். இப்போ let's say for example திடீர்னு வந்து பில் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிரசிடென்ட் ரூலுக்கான ஒரு பில் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மசோதா மாதிரி அதை இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதை 2 ஹவுஸ் என்ன பண்ணணும், தனித்தனியாக சிம்பிள் மெஜாரிட்டி 2 months பாஸ் பண்ணுமா? பாஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. It is possible by passing no confidence motion. அவங்களால ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை உட்கார வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் லோக்சபாவையும் டிசால்வ் பண்ண முடியும் இல்லையா, கம்ப்ளீட்டாக மக்களவையை கலைக்க முடியும் இல்லையா. கலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹவுஸால் எதை பாஸ் பண்ண முடியாது, சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக 2 ஹவுஸும் சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது ஃபோர்ஸுக்கு வரும். ஓகேவா, இப்போ திடீர்னு லோக்சபாவில் மட்டும் அதை வந்து பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா லோக்சபாவுக்கு சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. ஓகேவா, ஏன்னா ஜென்ரலாக ஒரு லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்தால் லோக்சபா எம்பிஸோட பதவி எல்லாமே பறி போயிடுச்சுன்னா புது எலெக்ஷன் தானே கண்டக்ட் பண்ணணும். பிகாஸ் லோக்சபா எம்பிஸ் ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். ஸோ ஒரு புது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும்னா அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்க டைம் என்ன அப்படின்னு வந்தால் 6 months அப்படிங்கிறது வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 6 மாதம் வந்து டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 6 மாதத்தில் என்ன பண்ணணும்னா மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா புது எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி புதுசாக சம் லோக்சபா எம்பிஸ் அப்படிங்கிறது வந்து உள்ளே வருவாங்க. ஸோ லோக்சபாவில் அரௌண்ட் 543 எம்பிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காங்க. ஸோ புதுசாக இந்த 543 எம்பிஸ் அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்தால் லைக் மறுபடியும் இந்த பில்லை இனிஷியேட் பண்ணுவாங்க, அதாவது இந்த பில்லை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஐ மீன் தட் ஸோ ஜென்ரலி இட் ஷுட் பி பாஸ்டு வித்தின் 2 months பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே ராஜ்யசபா இஸ் அ பெர்மனன்ட் ஹவுஸ், அதை வந்து கலைக்க முடியாது. ஸோ இப்போ ராஜ்யசபா வந்து என்ன பண்ணுது, சாரி, ஸோ ஹியர் இட் இஸ் ராஜ்யசபா அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்தால் அந்த பில்லை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா திடீர்னு வந்து இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்தால் லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ லோக்சபா மறுபடியும் திருப்பி புது எம்பிஸ் உள்ளே வரணும்னா டெஃபினெட்லி இட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து 6 months. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ டைம் கொடுப்பாங்கன்னா எக்ஸ்ட்ரா 30 days தான் கொடுப்பாங்க, 2 months கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ ஜென்ரலி இந்த டைம் இஸ் 2 months. இதில் ராஜ்யசபா மட்டும் சிம்பிள் மெஜாரிட்டி கொடுத்து அப்ரூவ் பண்ணி பில்லை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியும், மேக்ஸிமம் டைம் என்னன்னா 6 months அப்படிங்கிறது வந்து ப்ளஸ் 30 days. இட்ஸ் நத்திங் பட் 7 months வரைக்கும் என்ன பண்ணி வச்சிருக்க முடியும்னா ராஜ்யசபாவில் அந்த பில்லை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியும். ஆக்சுவலாக ராஜ்யசபா ஒரு பர்மனெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷனாக லைக் கான்ஸ்டிடியூஷனில் ரெகனைஸ் பண்ணதுக்கான ரீசனே இதுதான். ஏதோ ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் பில்ஸ் அப்படிங்கிறது அது ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மேனர் ராஜ்யசபா வந்து அந்த பில்லை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ லோக்சபா வந்து 6 months அப்படிங்கிறதுல புது லோக்சபா வருது, அதாவது புது 543 எம்பிஸ் அப்படிங்கிறது வந்து உள்ள வராங்க. அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா டைம் அதுக்கப்புறம் கொடுக்குறாங்கன்னா 30 days கொடுக்குறாங்க. இட்ஸ் நாட் 2 months, மேபி இந்த ஆப்ஷன் இட்ஸ் லைக் 60 daysனு கொடுக்கலாம்.
பட் இட்ஸ் ஒன்லி இட்ஸ் ஒன்லி 30 days அப்படிங்கிறது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. வித்தின் 30 daysக்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் லோக்சபா வந்து இதுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறத கொடுக்கணும். சப்போஸ் வித்தின் 30 daysக்குள்ளே லோக்சபா அவங்களோட அப்ரூவலை கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து பில் வந்து லேப்ஸ் ஆகிடும். ஓகேவா, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்தால் இட் கேம் டு ஃபோர்ஸுக்கு வந்துடும், டேரெக்டாக கேம் டு ஃபோர்ஸுக்கு வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி ராஜ்யசபா என்ன பண்ணிட்டாங்க, அப்ரூவல் கொடுத்து தான் அந்த பில்லை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணிட்டாங்க. லோக்சபா அந்த சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ டைம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 6 months + 1 month 7 month முடிய போகுது. 7 month முடியறதுக்குள்ளே லோக்சபா என்ன பண்ணி ஆகணும், அப்ரூவல் கொடுத்தே ஆகணும். அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்தால் இட் கேம் டு ஃபோர்ஸ். அப்படி அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பில் வந்து இங்கே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்தால் லேப்ஸ் ஆகிடும். ஆக்சுவலி திஸ் இஸ் அ மெயின் ப்ரொசீஜர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கவர்னரோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்தால் ப்ரொமல்கேட் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டாரு. ஸோ தென் அப்படிங்கிறது வந்து பார்லிமெண்ட்டில் செப்பரேட்டாக அந்த பில் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறாங்க. சிட்டிங் செப்பரேட்லி சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ திஸ் சிம்பிள் மெஜாரிட்டி லைக் வித்தின் த செஷனுக்குள்ளே இட் ஷுட் பி பாஸ்டு வித்தின் 2 months, பட் இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் த செஷன் டைம் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே. இந்த செஷன் இட் கேன் பி 15 daysல முடியலாம், 2 daysல முடியலாம், இட் கேன் பி இந்த 1 hourல கூட முடியலாம். ஸோ அப்போ 1 hourல என்ன பண்ணியிருக்கணும், இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ சப்போஸ் அதே சமயத்தில் லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்கன்னா 6 months வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 30 days கொடுப்பாங்க இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்காக. ஸோ 30 daysல லோக்சபா அப்ரூவல் கொடுத்துருக்கணும். ஒன்ஸ் போத் லோக்சபா ராஜ்யசபா அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இட் கேம் டு ஃபோர்ஸுக்கு வரும். பிரசிடென்ட் ப்ரொமல்கேட் பண்ண உடனேலாம் அது மக்கள் மத்தியில் அமல்படுத்த மாட்டாங்க. பார்லிமெண்ட் ராட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா மட்டும்தான், அதாவது பார்லிமெண்ட்ரி ஒப்புதலுக்கு மட்டும் அப்புறமா தான் லைக் அது வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வரும். ஆக்சுவலி திஸ் இஸ் அ மெயின் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து ஃபார் பாசிங் திஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறதுக்கான பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறதுக்கான ப்ரொமல்கேஷனுக்கான பில் வந்து இப்படி தான் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது வந்து ராட்டிஃபை பண்ணிட்டாங்க, அதுவும் ஃபோர்ஸுக்கு வந்துருச்சு. ஃபோர்ஸுக்கு வந்து எவ்வளோ நாள் அதோட வேலிடிட்டி பீரியட் அப்படிங்கிறது இருக்கும்? எஸ் அஃப்கோர்ஸ், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் த டியூரேஷன்? ஆக்சுவலாக டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months டியூரேஷன். ஆக்சுவலி திஸ் இஸ் அ டியூரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து வென் பார்த்தோம், அதாவது எப்பெல்லாம் பிரசிடென்ட் ரூல் போடுவாங்க, ஆர்டிகல் 365 அண்ட் ஆர்டிகல் 356 அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது பிரசிடென்ட் எப்படி ப்ரொமல்கேட் பண்ணுவாருன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்டில் எப்படி அதுக்கான ராட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, ஏன்னா ஒன்ஸ் பார்லிமெண்ட் அதை ராட்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இட் கேம் டு ஃபோர்ஸுக்கு வரும். அதுக்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தோம். இப்போ அது ஃபோர்ஸுக்கு வந்துருச்சு, அதாவது அமுல்படுத்திட்டாங்க. அமுல்படுத்தினோன்னே அதோட டியூரேஷன் வந்து என்ன, இஸ் இட் அன்லிமிட்டட் ஆர் அப்படிங்கிறது வந்து டெம்பரவரி. ஸோ தட் இஸ் த டியூரேஷன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பில் பாஸ் பண்ணதோட டியூரேஷன் என்னன்னா இட் ஜஸ்ட் 6 months அப்படிங்கிறது மட்டும் தான் அதோட டியூரேஷன். இட்ஸ் நாட் மோர் தென் 6 months. ஸோ அப்போ இந்த 6 months அப்படிங்கிறது வந்து கிராஸ் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணும். அதாவது லோக்சபா ராஜ்யசபா சிட்டிங் செப்பரேட்லி வித்தின் 2 months அப்படிங்கிறதுல மறுபடியும் அதை வந்து பாஸ் பண்ணணும், சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணணும், அண்ட் இட் ஷுட் பி வித் இன் த செஷன். ஸோ இதே ப்ராசஸ் எவ்ரி 6 months ஒன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு வந்தால் இந்த 6 months முடிஞ்சிருச்சு, இங்கே மறுபடியும் சிம்பிள் மெஜாரிட்டி 2 monthsல பாஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணப்ப லெட்ஸ் சே அரௌண்ட் 1 year முடிஞ்சிருச்சா, 6 months + 6 months அரௌண்ட் 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு பிரசிடென்ட் ரூலை ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக பாஸ் பண்ணுறதுக்கு 1 yearக்கு மேலே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா, ஓகேவா, ஆல்ரெடி பிரசிடென்ட் ரூல் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக பாஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டேட் எமர்ஜென்சி பாஸ் பண்ணிட்டாங்க, அதை 1 yearக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்தால் 2 more கண்டிஷன் அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து ஆப்ரேஷனில் இருக்கணும். அதாவது இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜம்முக்கு அகேன்ஸ்டாக வந்து பிரசிடென்ட் ரூல் போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே பிரசிடென்ட் ரூல் வந்து அரௌண்ட் 1 year பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 1 year தாண்டி த சேம் ஜம்முக்கு நான் அதை வந்து எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். ஐ மீன் இப்போ கரண்ட்டாக அது யூனியன் டெரிட்டரி, நான் ஸ்டேட்டாக இருக்கும்போது சொல்கிறேன். இப்போ லெட்ஸ் சே அருணாச்சல் பிரதேஷ் கூட எடுத்துக்கோங்க, அது ஸ்டேட்டாக இருக்குது, அங்கே ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி அரௌண்ட் ஒரு 1 year அப்படிங்கிறது வந்து ஆயிடுது. ஸோ அந்த 1 year அப்படிங்கிறது அதை கிராஸ் பண்ணணும், மறுபடியும் அதை ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா 3 கண்டிஷனை வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன,
ஒரு கண்டிஷன் அகைன் த சேம் திங் சிம்பிள் மெஜாரிட்டி 2 months within the session அப்படிங்கிறதுக்குள்ள கம்ப்ளீட் பாஸ் பண்ணியிருக்கணும். அது ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அப்போ தான் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 2 more கண்டிஷன் என்ன அப்படின்னு வந்தால், ஒன்று வந்து நேஷனல் எமர்ஜென்சி இன் ஆப்ரேஷன், அதாவது அருணாச்சல பிரதேஷில் ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் என்டையர் நேஷன் ஃபுல்லாவோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் அப்படிங்கிறதுலையோ நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து இன் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுல இருக்கணும். தென் ஒன்லி வந்து இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து என்னால் இந்த ரீஜனில் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபை பண்ணியிருக்கணும். ஏன் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியாது? இட் கேன் பி மல்டிபிள் ரீசன். ஒரு வார்னால என்னால் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணால் கண்டிப்பாக பீப்புள் வரணும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஒன்ஸ் பிரசிடென்ட் ரூல் வந்தாலே அதோட ஃபர்ஸ்ட் டைரக்ட் அப்படிங்கிறது வந்து இம்பாக்ட் என்ன, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, டிசால்வ் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக. சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத பதவி வந்து பறிப்போயிடும். அதே அசம்பிளி வந்து என்ன ஆகும், ஸ்டேட் அசம்பிளிஸ் அப்படிங்கிறது வந்து இட் கேன் பி எய்தர் டிசால்வ் ஆர் இட் கேன் பி சஸ்பெண்டட். இஃப் இட் இஸ் டிசால்வ் அப்படின்னு வந்தால் மறுபடியும் என்ன பண்ணணும், நியூ எலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணணுமா? ஸோ தட் நியூ எலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறது இட்ஸ் பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஆனால் இப்போ எலெக்ஷன் கமிஷனே என்ன சொல்கிறாங்க, இல்லை என்னாலாம் வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா லைக் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கோவிடாக இருக்கலாம், வார் அப்படிங்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம் அதர் ரீசன்ஸ் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ ஆக்சுவலி ஹியர் வி ஸ்டாப் இட் ஹியர். ஸோ லைக் த ரிமைனிங் டாபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து வில் கண்டினியூ அப்படிங்கிறது வந்து இந்த சம் அதர் நெக்ஸ்ட் செக்ஷன். தேங்க்யூ.